வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் தமயந்தி. இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பேச போகிறோம். சரி, பொதுவாக நீங்கள் விலங்குகளை எல்லாம் பார்த்துருப்பீங்க. கன்றுக்குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி அது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே பிறந்த உடனே ஓரளவுக்கு, அதாவது முற்றிலுமாக தாயை டிபெண்ட் பண்ணாமல் பிறந்து கொஞ்ச நாள்லையே இண்டிபெண்ட்டாக வாழ கற்றுக்கும். ஓகே, தனித்து விட்டால் கூட அதுங்களால் பொழைச்சிக்க முடியும். ஆனால் நீங்கள் மனித குழந்தையை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வருடக்கணக்கில் பிறரை சார்ந்து தான் இருக்கும். அது தாயோ தந்தையோ இல்லை யாரோ ஒருத்தரை சார்ந்து தான் வாழ்ந்து ஆகணும். அது இந்த சார்பு நமக்கு பலவீனமாக தோணலாம். ஆனால் ஒரு உண்மையை சொன்னோம்னா இந்த சார்ந்திருத்தல் தான் இந்த பூமியில் மனிதன் இந்தளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு அடிப்படைன்னு சொல்லலாம். இந்த தாய் சேய் பந்தம் இருக்கு இல்லையா, இந்த பிணைப்பு தான் அவங்களுக்கு கற்றலுக்கான வாய்ப்புகளை கொடுத்தது. ஏன்னா முற்றிலுமாக அவங்க சார்ந்திருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிணைப்பு உருவாகுது. இந்த பிணைப்பு வருடக்கணக்கில் இருக்கிறது மூலமாக ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறை கற்றல், அறிவுரை இது எல்லாமே கடத்தப்படுது. இதுதான் நம்மளுடைய பரிணாம வளர்ச்சிக்கு, நம்மளுடைய குடும்பம்னு ஒன்று ஃபார்ம் ஆகி இந்தளவுக்கு ஒரு சமூகம், கலாச்சாரம் இந்த மாதிரிலாம் ஒன்று உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இந்த சார்ந்திருத்தல் சொல்லலாம். ஸோ இந்த தாய் சேய் பந்தம்ன்றது சும்மா ஒரு குடும்பத்துக்குள்ளே மட்டும் முடிய போகிற பந்தம் இல்லை. இந்த தாய் சேய் பந்தம்ன்றது தான் பரிணாம வளர்ச்சியினுடைய ஒரு சின்ன அடிப்படை அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஒரு பெண் அம்மாவாகும் பொழுது நிறைய சேஞ்சஸ் நடக்குது. மெட்டர்னல் சேஞ்சஸ் டியூரிங் ப்ரெக்னன்சி அப்படின்றது கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு விஷயம். நம்மளுடைய ரத்த ஓட்டம் அதிகமாகும், இதய துடிப்பு அதிகமாகும், இதய வெளியீடு அதிகமாகும், நிறைய சேஞ்சஸ் உடலில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்குது. மூளையில் நிறைய மாற்றங்கள் நடக்குது, ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய நடக்குது. அதனால தான் ஒரு அம்மா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. இடி விழுந்தால் கூட தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் குழந்தையோட சின்ன அழுகு சத்தத்தில் டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சிடுவாங்க. குழந்தையோட எல்லா சிக்னலுமே ஒரு அம்மாவுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். அப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஏன் இவங்க இவ்வளோ சென்சிட்டிவ் ஆகுறாங்கன்னா அவங்க அந்தளவுக்கு அவங்களோட உடல் ரீதியாக சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்குது. கர்ப்பம் தரித்த நாள்லேருந்து குழந்தை ஒரு வயசு வரைக்கும் வளர்கிற வரைக்குமே அவங்கள்ட்ட நிறைய லாட் ஆஃப் சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ ஒரு பெண் அம்மாவாகும் பொழுது இயற்கையாக அவங்களுக்கு நிறைய உறுதுணை செய்து இயற்கையாக அந்த குழந்தையை வளர்த்துவதற்கான ஒரு பெரிய சக்தியவே கொடுக்குது. சரி, ஒரு ஆண் அப்பாவாகும் பொழுது அவங்களுக்கு இவ்வளோ சேஞ்சஸ்லாம் நடக்குதா? இல்லைன்னு தான் சொல்லணும் இல்லையா? பெரும்பாலும் இல்லைன்னு தான் சொல்லணும். அப்போது இப்போ எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த காலத்து பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் என்னென்ன செய்யணும் அது எல்லாத்தையும் நீயே செய்யணும். நானும் உன்னோட வயசு தானே, நானும் உன்னோட சின்ன பிள்ளை தானே, எனக்கு இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது நீ மட்டும் ஜாலியாக இருக்கலாமா, நீயும் ஈக்குவலாக செய்யணும் அப்படின்னு சண்டை போடுறாங்க. பட் அவங்க இந்த ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸை பெருசாக உணரலைன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு ஆண் அப்பாவாகும் பொழுது பெருசாக எந்த சேஞ்சஸும் நடக்கலை. அதனால் இது ஒரு எக்ஸ்கியூஸாக வச்சுட்டு அப்பாக்கள் எல்லாம் எஸ்கேப் ஆகிடலாமா, எங்களுக்கு இயற்கையாக எந்த சேஞ்சஸும் நடக்கலை, அதனால் நாங்கள் இதுலேருந்து அப்படியே வெளியே வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லலாமா? எப்படி ஒரு அப்பா உருவாகலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா? இன்னும் கொஞ்சம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த தாய் சேய் பந்தத்தை பற்றி. நன்றி.